ஒரு செலிபிரிட்டியை இமேஜின் பண்ணிக்கங்க. அவர் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு சில கோடிகள டொனேட் பண்றதா வச்சுக்குவோம். இப்ப அவர் அத பத்தி ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தான் செஞ்ச இந்த செயல மக்களுக்கு தெரியப்படுத்துறாருன்னு வச்சுக்குவோம். இப்ப இதனால அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஃபேன் பேஸும் அதிகமாகுது. சோ, இப்ப இவர் செஞ்ச இந்த டொனேஷன்ங்கிறது போற்றுதலுக்குரியதா. ஏன்னா தான் செஞ்ச ஒரு உதவிய அவர் தனக்கேத்த பெனிஃபிட்டா மாத்திக்கிட்டாரு. அப்ப இந்த ஆக்ட் நற்செயல் கணக்குல வருமா? வராதா? அந்த ஆசிரமத்து குழந்தைங்க இவருக்கு கிராட்டிட்யூடா இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இப்ப இத தான் பாராடாக்ஸ் ஆஃப் த பெனிஃபாக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது சம்பந்தமா 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. முதலாவதா எந்த ஒரு செயல்லயுமே இன்டென்ஷன் தான் முக்கியம்னு கிளைம் பண்றவங்க இருக்காங்க. அதாவது ஒருத்தர் தன்னுடைய சுய திருப்திக்காகவோ அல்லது சொந்த லாபத்துக்காகவோ ஒரு உதவியை செஞ்சாருன்னா அது நற்செயல் கணக்குல வராது. ஏன்னா அது சுயநலமா மாறிடுதுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா கான்சிக்வென்ஷியலிஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செயல்ல விளைவுகள் தான் முக்கியமே தவிர இன்டென்ஷனோ மோட்டிவேஷனோ முக்கியம் கிடையாது. நீங்க பண்ண உதவியால 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னா அதுவே போதுமானது. அந்த செயலை நீங்க சுயநலத்துக்காக செஞ்சீங்களா இல்ல பொதுநலத்துக்காக செஞ்சீங்களாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப பாராடாக்ஸ் எங்க கிரியேட் ஆகுதுன்னா நீங்க எந்த அளவுக்கு அதிகமா உதவி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா சுயதிருப்தி உண்டாகும். இப்ப உங்களுக்கு கிடைச்ச அந்த சுயதிருப்தியே ஒரு வகையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் தான். அப்ப உங்க சுயதிருப்தி அதிகமாக அதிகமாக உங்க சுயநலமின்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி நான் யாருக்குமே தெரியாம ஹெல்ப் பண்றேன். அனானிமஸாவே இருந்துக்கிறேன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணாலும் அங்கேயும் ஒரு ரகசியமா ஒரு சுயதிருப்தி இருக்கும். என்னன்னா தான் புகழ்ச்சியை விரும்பாத அளவுக்கு தாழ்மையா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தாழ்மையை குறிச்சே பெருமையா உணர்வாங்க. இததான் சார்ட்ரே பேட் ஃபெய்த்னு கேட்டகரைஸ் பண்றாரு. அதாவது இந்த டைப் ஆஃப் மக்கள் எல்லாருமே தங்களுடைய அறச்செயல்களை ஒரே ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆள் யாருன்னா அவங்களே தான். சோ தன்னுடைய அருமை பெருமைகளை மத்தவங்களுக்கு காட்டாம தனக்கு தானே எடுத்து கட்டிக்கிட்டு தன்னையே பெருமையா உணர்வாங்க. சோ கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம 100% பொதுநலத்தோட ஒரு உதவியை செய்ய முடியாதுங்கிறது தான் கள நிலவரத்துல யதார்த்தமா இருக்கு. அப்போ ஒரு செயல்ல ஒரு உதவியை பெற்றவனுக்கு ஒரு லாபம் இருக்கும்னா அந்த உதவியை செஞ்சவனுக்குமே ஒரு லாபம் இருக்கு. இத நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பணக்காரங்க ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு வார்டுக்கு தன்னுடைய பேரை வச்சிருவாங்க. அப்ப அது மூலமா உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனி சுற்றுச்சூழல் மேம்பட்டுக்காக டொனேட் பண்ணாலும் அது கூட தன்னுடைய கம்பெனி நேமையும் சேர்த்தே ப்ரோமோட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் கணக்கு தெரியாத இன்னொரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறான்னா அவன் மைண்ட்ல டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற தாட் இருக்கும். இல்லனா தனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குதேங்கிற பெருமை இருக்கும். இல்லனா பேர் மினிமம் ஹெல்ப் பண்றமேங்கிற சந்தோஷமாவது இருக்கும். அப்ப மனிதர்கள் வந்து சைக்காலஜிக்கலி ஒரு காம்ப்ளெக்ஸான கிரீச்சர்ஸ். இப்ப இந்த பாராடாக்ஸ் பத்தின புரிதல் இருக்கிறதுனால தான் பாலிசி மேக்கர்ஸ் டொனேட் பண்றவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ட குறைச்சீங்கன்னா மக்கள் கொடுக்கிற டொனேஷனுமே கம்மியாகும். சோ நீங்க சுயநலத்தோட ஒரு உதவி செஞ்சாலுமே ஸ்டில் அத கவர்மெண்ட் அப்ரிஷியேட் தான் பண்ணும். அதனால தான் ஒரு வாலண்டியர் வேலைக்கு கூப்பிட்டா கூட ஒரு ரிவார்டோ அவார்டோ அல்லது சர்டிபிகேஷனோ ஏதோ ஒன்னு கொடுப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாராலுமே உதவி செய்ய முடியாது. சோ இந்த பாராடாக்ஸ் பத்தின உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கீழ ஷேர் பண்ணுங்க. கூடவே பொலிட்டிஷியன்ஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ அல்லது தக்க வைக்கிறதுக்காகவோ மக்களுக்கு பல சலுகைகளை வழங்குவாங்க. அதுவுமே இந்த பாராடாக்ஸ் குள்ள தான் வருமான்னு யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.